உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்ட்னர்ஸுக்கு உடனடியா போன் பண்ணியிருக்காரு. 40 நாடுகளுக்கும் போன் பண்ணி, பார்ட்னர்ஸ் பாத்தீங்களா என்னாச்சுன்ட்டு, உங்களோட ஆதரவு அதிகப்படுத்துங்க. உக்ரைனுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தல, அதிகமா கொடுங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாதனாலதான் இந்த அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கு. ரெஸ்கியூ ஆபரேஷன் பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் ரஷ்யாவோட மேசிவ் தாக்குதல்னால 21 நபர்கள் இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிட்டாங்க. பார்ட்னர்ஸ் ஓடோடி உதவுங்க. ஒட்டுமொத்தமா தோராயமா 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு அடுக்குமாடி கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. அது 100க்கும் மேற்பட்ட வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் பலதும் சேதமடைஞ்சிருக்கு. கீவு, கர்கீவு, ஜாப்ரோசியா, செர்னிஹிவ், சுமி, டின்ப்ரோபெட்ரோஸ்க்னு பல பகுதிகளிலேயே பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் பிளாக் பண்ணுவார் இல்லையா, அதை சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குன்னா எவ்வளவு தாக்குதல்கள் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. உக்ரைன் தடுத்ததா சொல்றது மட்டும் 48 மிசைல்கள், 476 ட்ரோன்கள். இது போல ஹெவியான தாக்குதல்கள் நடந்திருக்கு. இழப்புகள் அதிகப்படியா நடந்திருக்கு. இதுல நைட்ல மட்டுமே 52,500க்கும் மேற்பட்ட நபர்கள் கீவ் மெட்ரோல தஞ்சமடைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கான சேதங்கள் அப்படிங்கறதுனால கீவ் மெட்ரோ, அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்கள் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. அதிகப்படியான மக்கள் இருக்கனால பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல ஓரளவுக்கு தான் மக்கள்னால அகாமடேட் பண்ண முடியும். மூச்சு விடுறது, மூச்சு திணறல் அப்படிங்கறத பண்ண குழந்தைகளுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி காற்று மாசுபாடு. ஒரு சைடு ரஷ்யா தாக்குது. ஸோ இது போல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபுல்லா லைனா இமேஜஸ் வீடியோஸ் ரோல் ஆயிட்டே இருக்கும். ஸோ செய்யறாங்க அப்படின்னா இந்த டைம்ல மக்களும் அதிகப்படியா அங்க போய் தஞ்சம் அடைகிறாங்கன்னா இழப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும். இல்ல ஏதோ தாக்கும் போது இன்டர்செப்டார் மிசைல் ஏதோ ஒன்று மாறி எங்கேயாவது விழுந்துருச்சு அப்படின்னா இழப்புகள் அதிகமாயிடும். மக்களுக்கும் அதுக்கு வேற வழி இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்க கீவ்ல அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு. அட் த சேம் டைம் உக்ரைனோட கேபிட்டலான கீவோட மேயர் கிளிஸ்கோவிச் அவர்கள் இருக்கா இல்லையா, இவருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாக்குதல் நடந்த பகுதிகளுக்கு போய் பார்த்து அதிகப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் ஆரம்பிச்சு 4 வருஷங்கள் முடிய போகுது இல்லையா, அடுத்த பிப்ரவரி 5 வருஷம். ஸோ 4 வருஷங்களை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதிகப்படியான தாக்குதல், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான தாக்குதல் இதுல நடந்திருக்கு. உக்ரைனோட ஏர்போர்ஸ் தரப்புன்னு சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன, 74 மிசைல்களை ஏவி இருக்காங்க, 496 ட்ரோன்கள், அதாவது 570 ட்ரோன்கள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஹெவியா பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இதுல 25 பெலிஸ்டிக் மிசைல், 12 ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா பல பகுதிகளை தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 570 ட்ரோன்கள், 74 மிசைல்கள் அப்படிங்கிற போல வச்சுக்கலாம். ஹெவியான அட்டாக் ரஷ்யா பண்ணியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் டார்னிஷ்டியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா விசிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பகுதியில மக்கள் வாழும் பகுதி, அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் நேர்ல விஜயம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள் ஏற்படக்கூடிய இழப்புக்கு வருத்தம் அளிச்சு பார்ட்னர்ஸ் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, ரஷ்யாவோட அட்டாக் எந்த அளவுக்கான இம்பாக்ட் உக்ரைனுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. உக்ரைன் ட்ரோன்களை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க தாக்குதல் பண்றதுக்கு. பட் அது அந்த அளவுக்குள்ள இம்பாக்டுகளை ஏற்படுத்துறது இல்லை ரஷ்யாக்குள்ள. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்துறது. ஒரு சில அட்டாக் பண்ணா ரஷ்யாக்குள்ள நடக்குது. அது போல திரும்பவும் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. ரஷ்யால பாத்தீங்கன்னா சில பகுதிகள் அட்டாக் நடந்திருக்கு. இதுல என்னன்னா, இந்த பிளான்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, மிக்சர் பிளான்ட், ஸோ இதெல்லாம் ஹெவியா அட்டாக் பண்ணப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட கெமிக்கல் பிளான்ட் அடிச்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம். அதே போல இந்த ரஷ்யாவோட மேசிவான ஸ்ட்ரைக்ல உக்ரைனுக்குள்ள பாத்தீங்கன்னா கீவ் இருக்கும் இல்லையா, கேபிட்டல் கீவ், அதுல ரெடினாக்ஸ் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. இது கைடன்ஸ் சிஸ்டம் பிளமிங்கோக்கு பாத்தீங்கன்னா அந்த போகக்கூடிய வழி பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய பகுதி.
ஃபயர் பாயிண்ட் மிசைல்ஸோட மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அது மேல அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் உக்ரைனே வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது போக வேர் ஹவுசஸா இருக்கட்டும் பல பகுதியில் அடிச்சிருக்காங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ரெட் கிராஸ் அப்படின்றது போல மக்களுக்கு உதவுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் ஆனா இந்த அமைப்பை மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. இந்த ரெட் கிராஸ் ரெட் செர்சன்ட் இதுங்க மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் யூனிசெஃப் தரப்புலயே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. கேட்டா அவங்க எல்லாரும் ஹமாஸ்க்கு உதவுறாங்க அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் அவங்க மேலேயும் தாக்குதல் பண்றாங்க. இப்போ அந்த ரெட் கிராஸ் அங்க அடிச்சாங்கன்னா வேற மாதிரி கண்ணோட்டங்களையும், இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இதோட குடோன் மேல அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த குடோன் ரெட் கிராஸோட குடோன் கேபிட்டல்ல இருக்கும்போது கீவ்ல இருக்கும்போது 3,20,000க்கும் மேற்பட்ட மனிதாபிமான அடிப்படையில உதவுறதுக்காக இருக்கக்கூடிய கார்கோ மேல அடிச்சிட்டாங்க. ஹெவியான இழப்புகள். இதோட ஒர்த்து 79 மில்லியன் அரினியாஸ் உக்ரைனோட காசு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியால பல பகுதிகள் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஹைரேஸ் பில்டிங் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. வேர் ஹவுசஸ் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபிட்னஸ் சென்டர்ஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஹெவியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது கூடவே டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல லெவெட்னோ அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. மக்கள் வாழும் பகுதி. ஸோ ஹெவியான அட்டாக் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்ணியிருக்காங்க. இதே போல தான் உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஆயில் ஃபெசிலிட்டி இது போல பகுதிகள் அடிச்சிருந்தாங்க. நிவிஷ்னி நவ்கிராட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ரிஃபைனரி அடிச்சிருக்கிறாங்க. ஸ்தரோவ்ஸ்கியோ ஆயில் பம்பிங் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க உக்ரைன். ஸோ எதிர்ப்புலையும் மாறி மாறி அடிக்கிறாங்க. பட் ஆனால் இழப்புகள் உக்ரைனுக்கு பேரிழப்புகளாக மாறிட்டு இருக்கு. அட் சேம் டைம் நம்ம களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா களத்துல ரஷ்யா இன்னொரு ஒரு செட்டில்மெண்ட் பிஷ்கோவ்கா அப்படின்ற ஒரு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா புதுசா பிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் எப்படி உக்ரைனோட வீரர்கள் இருந்தாங்க, எப்படி நாங்க தாக்குதல் பண்ணோம், அவங்க எப்படி பின்வாங்கினாங்க, நாங்க எப்படி அந்த பகுதியை மீட்டெடுத்தோம் அப்படிங்கிறது போல பகுதிகளை பிடிச்சோம் அப்படிங்கிற போல அவங்க கொடியை விரிச்சு காமிச்சிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து பண்ண ஒரு வீடியோ நடுவில் கட் பண்ணி காமிச்சிடறேன். ஏன்னா உயிர் சேதங்கள் அதிகமா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் இருக்கும். உக்ரைனோட வீரர்கள் மேலே ஹெவியான தாக்குதல் நடந்திருக்கு. அதிகப்படியான உயிர் சேதங்கள் நடந்திருக்கு. அட்லாஸ்ட் ரஷ்யா அவங்களோட பகுதியை எடுத்துக்கிட்டாங்க. ஸ்லவியான்ஸ்க் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய பகுதி சவுத் குரூப் ஆஃப் ஃபோர்சஸ் சவுத் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்தவங்க இந்த பகுதியை வந்து பண்ண கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இந்த பிஷ்னவ்கா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவியான்ஸ்க்கு ரொம்ப நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செட்டில்மெண்ட். மிக்லெவ்கா அப்படின்ற ஒரே ஒரு செட்டில்மெண்ட் தான் இருக்கு இதுக்கப்புறம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியோட இம்பார்ட்டன்ஸ் அங்க ரிவர் ரோடு அதை தாண்டி இருக்காங்க ரஷ்யா. தாண்டி இப்போ பிஷ்னவ்கா அப்படிங்கிற பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுக்கு அடுத்த மிக்கலெவ்கா. ஸோ இதை மட்டும் பிடிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படின்னா அலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற ஸ்லோவியான்ஸ்குள்ள போயிடுவாங்க. ஸோ ஸ்லோவியான்ஸ்க் கிரமெட்டாஸ்க் அப்படிங்கிறது ஃபைனல் பேட்டில் இந்த டொனஸ்கை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பல தடவை சொல்லியிருக்கோம். இந்த ரேஸ் டு கிரமெட்டாஸ்க் அப்படிங்கிறது போல. ஸோ இதுல ஸ்லவியான்ஸ்க வந்து பாத்தீங்கன்னா நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்ய வீரர்கள். பலமுனை தாக்குதல் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா பலமுனை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நம்ம மேப் வீடியோ சொல்றோம் போட முடியல. அதுக்கான காரணம் என்ன, நம்ம சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணிடணும் சமீபத்துல. ஸோ அதுல கொஞ்சம் எரர் இருக்கு. நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி பண்ணோடனே கண்டிப்பா நான் உங்களுக்கு போட்டாரேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன்னா அது டேட்டா பேஸ் வந்து பண்ண கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் வரும். ஹெவியான முன்னேற்றங்கள் ரஷ்ய தரப்புல பல டைரக்ஷன்லயும் இருக்கு. அதுல இது மிக முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட் கிராமம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ தொடர்ச்சியா ரஷ்யா அவங்களோட டாமினன்ஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் என்ன செய்ய போறாங்க, உக்ரைனுக்கு உதவ போறாங்களா இல்ல உக்ரைனையே பிரிச்சுக்க போறாங்களா அப்படிங்கிற அச்சங்கள்லாம் இருக்கு. என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவை எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கல. அடுத்த பயில உங்களை சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.